ஆல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஒரு சில ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டைம் டேபிளில் ஒரு சில அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டேட்டை வந்து ஒரு சில இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடத்துல வந்து புதுசாக வந்து எக்ஸாம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். கண்டிப்பாக ரெகுலேஷன் 2021க்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பர்டிகுலர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு டைம் டேபிளில் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளுமே வந்து 99% வந்து பாசிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். இப்போயுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் டேபிளில் சேஞ்சஸ் நடக்கல, அடிஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு அடிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண டைம் டேபிளில் ஒரு சில டேட் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது இது என்ன ரெகுலேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2017க்கும் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக ரெகுலேஷன் 2017ல் பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரெகுலேஷன் 2021ல் பிஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மரைன் இன்ஜினியரிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக வந்து இந்த டைம் டேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலேஷன் 2021 மரைன் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6th ஜூனில் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க மத்தியான எக்ஸாமு. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ரெகுலேஷன் 2021ல் பிஆர்க் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் ஆர்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6th ஜூனில் உங்களுக்கு நடக்கும். இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெகுலேஷன் 2021 கிடையாது. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ரெகுலேஷன் 2014க்கும் ரெகுலேஷன் 2017க்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சிவில் இன்ஜினியரிங்கில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலேஷன் 2017ல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதில் வந்து உங்களுக்கு 27 ஜூன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மத்தியான எக்ஸாமு. ஸோ வரலாம் நம்ம அடிஷன் அண்டு சேஞ்சஸ்க்குரிய டைம் டேபிள் பார்த்தாச்சு. ஸோ இதில் நிறைய பேர் கேட்குறது ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸில் எங்களுக்கு டைம் டேபிள் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு. ஸோ நான் இப்போயுமே சொல்கிறேன், மோஸ்ட்லி வந்து ஒரு 90% வந்து சேஞ்ச் ஆக பாசிபிள் இல்லை. லாஸ்ட்டாக ஏதாச்சும் அதில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வெல் பிளானில் தான் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.